ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம 8ஆம் வகுப்பு தமிழ் அரசு பயிற்சி புத்தகத்தில் உள்ள பயிற்சித்தாள் 26 பார்க்க போறோம். இது இயல் 7 கற்கண்டு வல்லினம் மிகும் இடங்களும் மிகா இடங்களும் என்ற இலக்கண பகுதியிலிருந்து நமக்கு வினாக்கள் கொடுத்திருக்காங்க. வினாக்களையும் அதற்கேற்ற விடைகளையும் சரியான முறையில் காண்போம். 1. சேர்த்து எழுதுக. இங்க ஒரு பெயர் சொல், ஒரு வினை சொல், அதன் இடையில் ஒரு வேற்றுமை உருபு போட்டிருக்காங்க. இப்போ இந்த மூன்றையுமே நாம் சேர்த்து எழுதும்போது என்ன கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். கோயில் ப்ளஸ் ஐ ப்ளஸ் கட்டினான், கோயிலை கட்டினான். மோர் ப்ளஸ் ஐ ப்ளஸ் குடித்தான், மோரை குடித்தான். பள்ளி ப்ளஸ் கு ப்ளஸ் சென்றேன், பள்ளிக்கு சென்றேன். மதி ப்ளஸ் கு ப்ளஸ் கொடுத்தேன், மதிக்கு கொடுத்தேன். 2 பொறுத்துக. இங்கே சொற்கள் கொடுத்துருக்காங்க. அந்த சொற்களுக்கான இலக்கண குறிப்பை வலது பக்கம் கொடுத்துருக்காங்க. இப்போ சொல்லுக்கு சரியான இலக்கண குறிப்போடு நாம் பொருத்தி எழுத வேண்டும். சுடுசோறு. சுடுசோறு என்பது வினைத்தொகை. ஏனென்றால் சுடுகின்ற சோறு, சுடும் சோறு, சுட்ட சோறு என்று 3 காலத்தையும் குறிக்கின்றது. அதனால் இது வினைத்தொகை. அதனால் வினைத்தொகையை எடுத்து எழுதிக்கலாம். எழுதிய கவிதை. எழுதிய கவிதை என்பது பெயரச்சம். அதனால் இதுக்கு நேராக எழுதிய கவிதைக்கு நேராக பெயரச்சம் எடுத்து எழுதிக்கோங்க. தாய் தந்தை. இது உம்மை தொகை, தாயும் தந்தையும் என்று வரும். தாய் தந்தை உம்மை தொகை. ஆகவே இந்த இடத்துல உம்மை தொகை அப்படின்னு எழுதிக்கோங்க. எழுதாத பாடல். எழுதாத என்பது எதிர்மறை பெயரச்சம். எழுதாத பாடல் என்பது எதிர்மறை பெயரச்சம். அப்போ இங்கே எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னு எழுதிக்கோங்க. சுடுசோறு வினைத்தொகை, எழுதிய கவிதை பெயரச்சம், தாய் தந்தை உம்மை தொகை, எழுதாத பாடல் பெயரச்சம். 3. கீழ்காணும் தொடர்களில் வல்லின மெய் இட்டும் நீக்கியும் எழுதுக. அதாவது தேவைப்படுகின்ற இடத்தில் வல்லின மெய்யை இட்டும், தேவையில்லாத இடங்களில் உள்ள வல்லின மெய்யை நீக்கியும் எழுத வேண்டும். என் கண்களை திறந்த தாயே. இதில் இந்த இடத்துல இத்து வரும், இந்த இடத்துல இத்து வராது. அப்போ சரியாக எழுதிக்கலாம். என் கண்களை திறந்த தாயே. இப்போ இந்த இடத்துல நாம் இத்து புதுசாக சேர்த்துருக்கோம். இந்த இடத்துல இருந்த இத்தை நாம் எடுத்திருக்கோம். அந்த கரும்பை விட இனிக்கிறது தங்கள் பேச்சு. இப்போ அந்த இந்த இடத்துல இக்கு போட்டுக்கணும். அந்த கரும்பை விட இனிக்கிறது, இதில் இருக்கக்கூடிய இத்தை எடுத்துடலாம். தங்கள் பேச்சு. அப்போ விடை அந்த கரும்பை விட இனிக்கிறது தங்கள் பேச்சு. இந்த கனியை சுவைத்து பாருங்கள். இதில் இந்த பக்கத்தில் இக்கு போடணும், கனியை. அடுத்தது அதுக்கப்புறம் இச் போடணும். இந்த கனியை சுவைத்து, தூக்கப்புறம் இப்பு போடணும். பாருங்கள், இந்த கனியை சுவைத்து பாருங்கள். அப்போ நம்ம இதில் 3 இடத்துல வல்லின எழுத்து சேர்த்துருக்கோம். இந்த கனியை சுவைத்து பாருங்கள். 4. எண்ணு பெயர்களில் வல்லினம் மிகும் இடங்களை எடுத்துக்காட்டுடன் எழுதுக. 8, 10 என்னும் எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு: 8 தொகை 10 பாட்டு. 8 தொகை 10 பாட்டு. 5. கீழ்காணும் சொற்றொடர்களில் வல்லின மெய்யிட்டும் இடாமலும் எழுதுவதனால் ஏற்படும் பொருள் மாற்றத்தை எழுதுக. தந்த, பெட்டி இவற்றிற்கு இடையில் என்ற வல்லின எழுத்து இடாமல் எழுதும்போது பிறருக்கு கொடுக்கப்பட்ட பெட்டி என்னும் பொருளை தருகிறது. தந்த பெட்டி என்று சேர்த்து எழுதும்போது யானையின் தந்தத்தினால் ஆன பெட்டி என்று பொருளை தருகிறது. நாடி துடித்தது. நாடி என்ற சொல்லுக்கு பின் இத்தென்ற வல்லின எழுத்தை சேர்த்து எழுதும்போது பிறர்படும் துன்பத்தை கண்டு நாம் நாடி துடிப்பது. பிறர் படும் துன்பத்தை கண்டு அங்கு சென்று அவர்களுக்காக வருத்தப்படுவது என்ற பொருளில் வரும். அடுத்தது நாடி துடித்தது. இதில் வல்லின எழுத்து போடாமல் எழுதும்போது மருத்துவர் சோதித்த போது நாடி, நாடி என்பது இதய துடிப்பு, பல்ஸை குறிக்கிறது. நாடி துடித்தது என்று பொருள்படும். 6. எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது எனில் கீழ்காணும் சொற்களில் ஏன் வல்லினம் மிகுந்தது என கூறுக. எழிலனை கண்டேன். எழிலனை கண்டேன் என்பது எழிலன் ப்ளஸ் ஐ ப்ளஸ் கண்டேன் என்று பிரிக்கலாம். எழிலன் என்பது பெயர் சொல், அதாவது எழுவாய். கண்டேன் என்பது பயனிலை, அது ஒரு வினைச்சொல். இங்கே ஐ என்ற 2ஆம் வேற்றுமை உருபு வந்துள்ளது.
இலக்கணத்தின்படி இரண்டாம் வேற்றுமை உருபின் பின் வல்லினம் மிகும். ஆகவே இந்த எழுவாயை தொடர்ந்து ஐ என்ற இரண்டாம் வேற்றுமை உருபு வந்ததால் வல்லின எழுத்து மிகுந்தது. ஆ அகிலனுக்கு கொடுத்தேன். அகிலனுக்கு கொடுத்தேன் என்பது அகிலன் பிளஸ் கு பிளஸ் கொடுத்தேன் என்று பிரிக்கலாம். அகிலன் என்பது பெயர் சொல், அதாவது எழுவாய். கொடுத்தேன் என்பது பயனிலை, அதாவது வினைச்சொல். கு என்பது நான்காம் வேற்றுமை உருபு. இங்கே ஒரு எழுவாய் மற்றும் பயனிலைக்கு இடையில் நான்காம் வேற்றுமை உருபு வந்துள்ளதால் இங்கே வல்லினம் மிகுந்துள்ளது. 7. கீழ்காணும் சொற்றொடர்களில் வல்லினம் மிகுந்ததற்கான காரணத்தை எழுதுக. 2 சொற்கள் கொடுத்திருக்காங்க. ஒன்று தாய் தமிழ், இன்னொன்று தமிழ் தாய். தாய் தமிழ் என்பது இங்கே தாய் தமிழ் என்பது உவமை தொகை, அதாவது தாய் போன்ற தமிழ் என்று வரும். ஆகவே இது உவமை தொகை. உவமை தொகையில் வல்லினம் மிகும். அதனால இங்க இத்தென்ற வல்லின எழுத்து வந்தது. அடுத்தது தமிழ்த்தாய். தமிழ்த்தாய் என்று கூறும்போது தமிழாகிய தாய் என்ற உருவகத்தில் இது வந்துள்ளது. ஆகவே உருவகத்தில் வல்லினம் மிகும். 8. தேவையான இடங்களில் வல்லின மெய்யிட்டு எழுதுக. அதாவது இங்கே ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. இங்கே தேவையான இடங்களில் நாம் வல்லின எழுத்தை போட்டு எழுத வேண்டும். கிழக்கு திசையில் கதிரவன் கண் விழித்ததையும் அறியாமல் உறங்கிக் கொண்டிருந்தான் அழகன். அவன் கனவில் மரப்பெட்டியில் இருக்கும் விளையாட்டு பொம்மை வந்து வந்து சென்றது. இதில் இச் எழுதிக்கோங்க, வந்து சென்றது. அதனை கை நீட்டி எடுக்க எழுந்த அழகன் கட்டிலிருந்து கீழே விழுந்தான். இப்போ ஒரு முறை கூட பார்க்கலாம். கிழக்கு திசையில் கதிரவன் கண் விழித்ததையும் அறியாமல் உறங்கிக் கொண்டிருந்தான் அழகன். அவன் கனவில் மரப்பெட்டியில் இருக்கும் விளையாட்டு பொம்மை வந்து வந்து சென்றது. அதனை கை நீட்டி எடுக்க எழுந்த அழகன் கட்டிலிருந்து கீழே விழுந்தான். 9. கீழ்காணும் உரைப்பகுதியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. ராஜராஜன் தஞ்சையில் கோயில் கட்டினான். அது தஞ்சை பெருவுடையார் கோயில் என்று வழங்கப்படுகிறது. அக்கோயிலில் சோழர்கால கட்டடக்கலையின் புதுவித அமைப்பாக சதுர போதிகைகள் கொண்ட பன்முக தூண்கள் காணப்படுகின்றன. இப்போது இந்த உரைப்பகுதியில் உள்ள வினாக்கள். கோயில் கட்டினான். இதில் ஏன் வல்லினம் வரவில்லை? அதாவது கோயில் கட்டினான் என்பது கோயிலை கட்டினான் என்று வரும். ஆனால் இங்கே இந்த ஐ என்ற இரண்டாம் வேற்றுமை உருபானது மறைந்து வந்துள்ளது. ஆகவே இரண்டாம் வேற்றுமை உருபு மறைந்து வரும் இடங்களில் வல்லினம் மிகாது. அது தஞ்சை. ஏன் வல்லினம் மிகவில்லை? அது, இது, எது ஆகிய சொற்களை அடுத்து வல்லின எழுத்து மிகாது. ஆகவே இங்கே வல்லினம் மிகவில்லை. சதுர போதிகை. ஏன் வல்லினம் மிகுந்துள்ளது? அதாவது இதை பிரிக்கும்போது சதுரம் பிளஸ் போதிகை என்று வரும். இங்கே மகர எழுத்தில் முடிந்துள்ளது. அதாவது மகர மெய்யில் முடியும் சொல்லை அடுத்து வல்லினம் மிகும். அதனால மகர ஈற்றில் முடியும் சொல்லை அடுத்து வல்லினம் மிகும். 10. கீழ்காணும் உரைப்பகுதியில் வல்லினம் மிகுந்துள்ள சொற்கள் 5 எடுத்தெழுதி காரணத்தை கூறுக. அதியமான் காட்டு வளத்தை கண்டு மகிழ்ந்து நீண்ட நாட்கள் ஆகிவிட்டன. அதனால்தான் இன்று நம் அமைச்சரோடும் வீரர்கள் சிலரோடும் காட்டுக்கு சென்றிருந்தேன். அங்கே இந்த கனியை பறித்தேன். இதை சாப்பிட்டு பார்த்து சுவை எப்படி இருக்கிறது என்று சொல்லுங்கள் தாயே. இந்த பகுதியில் வல்லினம் மிகுந்துள்ள சொற்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். காட்டு வளத்தை, காட்டுக்கு, இந்த கனியை, இதை சாப்பிட்டு பார்த்து ஆகிய சொற்கள் இங்கே வல்லினம் மிகுந்து வந்துள்ளன. இந்த சொற்களை நாம் எடுத்து எழுதிடலாம். விடை: காட்டு வளத்தை, காட்டுக்கு, கனியை, இதை சாப்பிட்டு பார்த்து. மாணவ செல்வங்களே, இன்றைய பயிற்சித்தாள் 26 உள்ள இலக்கண பகுதி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன். இனி பயிற்சித்தாள் 27 உடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.